கடவுள் நம்பிக்கையும் ஜோதிட நம்பிக்கையும் கொண்ட ஆன்மீக அன்பர்களுக்கு காமதேனு அஸ்ட்ரோ சர்வீசஸ் சார்பாக வாழ்த்துக்களுடன் வணக்கம். தை மாதம்னு வந்துட்டாலே நமக்கு ரொம்ப உற்சாகமாயிடுங்க. ஏன்னா பொங்கல் பண்டிகை மட்டும் இல்லாமல் தைப்பூசம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பண்டிகையும் பின்னாடியே வந்துடும். தைப்பூசம்னாலே முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் ரொம்ப விசேஷம். அது பால் காவடி, மயில் காவடி, மச்சக்காவடி, தீர்த்த காவடி அப்படின்ட்டு ஏகப்பட்ட விதமான காவடிகளை எடுத்துக்கொண்டு முருக பக்தர்கள் பக்தி பரவசத்தை வெளிப்படுத்துவார்கள். அறுபடை வீடுகள் மட்டும் இல்லாமல் எல்லா முருகன் கோயில்களுமே இந்த விசேஷங்கள் நடக்கும். முக்கியமாக தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் மட்டும் இல்லாமங்க, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், மொரிஷியஸ், ஃபிஜி தீவுகள் மற்றும் ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்காவில் கூட தைப்பூசம் இப்போது கொண்டாடப்படுகின்றது. இந்த சந்தோஷமான உற்சாகமான தெய்வ பக்தி மிகுந்த நாளில் முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் விசேஷமா அப்படின்னு பார்க்கலாங்க. ஏன்னா தைப்பூசம் அப்படிங்கிறது நம்ம முருகப்பெருமானுடைய பிறந்த தினம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இன்னொன்று முக்கியம் பார்த்தீங்கன்னா, பராசக்தியாகிய உமையவள் மலைமகள் பார்வதி தேவி தன் மைந்தன் முருகப்பெருமானுக்கு வேல் கொடுத்த நாள் தைப்பூசம் அன்றுதான். முருகப்பெருமானுடைய அடையாளமே அந்த சேவல் கொடியும் மயில் வாகனமும். முக்கியமாக அவர் கையில் வச்சிருக்க அந்த வேல் தான். வெற்றிவேல் வீரவேல் என்று முருக பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கும்பிடும் அந்த வேல் இந்த தைப்பூச நாளில்தான் தன் தாயான பார்வதி தேவியால் தனையன் முருகப்பெருமானுக்கு கொடுக்கப்பட்டது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, தைப்பூசம் என்பது தை மாதம் பூச நட்சத்திரத்தன்று கொண்டாடப்படுகின்றது. இது எல்லாத்துக்குமே நல்லா உங்களுக்கு தெரியுங்க. இது தைப்பூசம் எப்போதுமே பௌர்ணமி தினத்தன்று தான் அமையும் அப்படிங்கிறதும் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியுங்க. அதனாலேயே தைப்பூசத்தன்று திருப்பதி வெங்கடாஜலபதியை வழிபடுவது ஒரு முக்கியமான விஷயங்க. நன்மைகள் கொடுக்கக்கூடிய விஷயம். ஏன்னா அந்த பூச நட்சத்திரத்திற்கு அதிபதியான சனீஸ்வர பகவான் வெங்கடாஜலபதியின் தீவிரமான பக்தர். பூச நட்சத்திரத்தை உள்ளடக்கிய கடகராசிக்கு அதிபதியான சந்திரனுக்கும் திருப்பதிக்கும் உள்ள சம்பந்தம் எல்லாத்துக்குமே நல்லா ஒரு தெரிஞ்ச விஷயந்தாங்க. நான் புதுசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா திருப்பதி என்பது சந்திரஸ்தலம். அதனால் தைப்பூசத்தன்னைக்கு முடிஞ்சால் நீங்கள் திருப்பதி போயிட்டு வர்றது நல்லதுங்க. முடியலையா, இங்கே குணசீலம் திருச்சிக்கு பக்கத்தில் ஒரு 14-15 கிலோமீட்டரில் இருக்குங்க. திருச்சியிலிருந்து நாமக்கல் செல்லும் வழியில் குணசீலம் பிரசன்ன வெங்கடாஜலபதியாவது போய் கும்பிடலாங்க. முக்கியமாக என்னோட ஒப்பீனியனில் சந்திரன் சம்பந்தமான நீங்கள் கோயிலுக்கு போகணும், இல்லை சந்திரனை கும்பிடணுன்னா ஒரு சாயங்காலத்துக்கு மேலே தான் கும்பிடணும். ஏன்னா அப்போ தான் அவர் வானத்தில் ஒளி வீசுவார். அதுவும் தைப்பூசத்தன்னைக்கு பௌர்ணமியில் அன்னைக்கு நைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரகாசமாக இருக்கும். உங்களுக்கு வீட்டில் லைட்டே தேவையில்லைங்க. அந்தளவு ஒரு பிரகாசமான வெளிச்சத்தை சந்திரன் கொடுப்பார் பௌர்ணமி என்று. அப்படிப்பட்ட பௌர்ணமி இரவு, தைப்பூசத்தன்று இரவு சந்திரன் முழு பலத்துடன் பிரகாசமாகிய முக்கியமாக தனது சொந்த வீடான கடகத்தில் ஆட்சியாக இருக்கின்றார். அதனால் நீங்கள் திருப்பதியோ குணசீலமோ நீங்கள் கண்டிப்பாக போகிறது ரொம்ப நல்லதுங்க. முக்கியமாக கடகராசியினரும் கடகத்தில் உள்ள பௌர்ணமி சந்திரனின் பார்வையை பெறும் மகர ராசியினரும் கண்டிப்பாக அன்னைக்கு ஏதாச்சும் ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வெங்கடாஜலபதி கோயிலாக இருந்தால் நல்லதுங்க. அது இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, பூச நட்சத்திரத்திற்கு அதிபதி சனீஸ்வர பகவான்னு சொன்னேன். நீங்கள் இன்றைக்கி திருநள்ளாறு போனாலும் ரொம்ப நல்லதுங்க. தைப்பூசத்தன்று திருநள்ளாறு செல்வதும் நல்லது. சாயங்காலமாக போங்க, ஒரு 7 மணிக்கு மேலே போங்க. சனீஸ்வர பகவானின் காரகத்துவங்கள் சம்பந்தப்பட்ட வேலை, தொழில், வியாபாரம் செய்பவர்கள் கண்டிப்பாக தைப்பூசத்தன்று
திருப்பதியோ குணசீலமோ திருநள்ளாரோ செல்வது மிகவும் நல்ல பலன்களை கொடுக்கும் வியாபார ரீதியாக. முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் காலையிலேயே மத்தியானமோ போவதை விட இரவு 7 மணிக்கு போய் வழிபாடு செய்வது அற்புதமான பலன்களை கண்டிப்பாக செய்யும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மயிலாப்பூர் கபாலீஸ்வரருக்கு தேனாபிஷேகம் செய்வதும் தைப்பூசத்தன்று தான். சிதம்பரத்தில் தில்லைநாதன் ஆகிய சிவபெருமான் பார்வதி தேவியுடன் ஆனந்த நடனம் ஆடியதும் தைப்பூசத்தன்று தான். வடலூரில் எல்லா மாதங்கள்லையுமே பூச நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு 5 திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் காண்பிக்கப்படும். ஆனால் தைப்பூசத்தன்னைக்கு மட்டும்தான் 7 திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் காண்பிக்கப்படுகின்றது. ஏனென்றால் வள்ளலார் கடவுளுடன் ஜோதி வடிவில் ஐக்கியமானது தைப்பூசத்தன்று தான். அதனாலங்க இந்த தைப்பூசத்தன்னைக்கு நீங்கள் முருகப்பெருமான் கோயிலில் போய் வழிபட்டு விட்டு வெங்கடாஜலபதியும் வணங்குவது நன்மைகளை அள்ளி கொடுக்கும். நன்றி.